Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த வேர்ஹவுஸில் இருந்து கஸ்டமருக்கு அனுப்புவதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பாயிண்ட் டு பாயிண்ட் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது வேர்ஹவுஸ்லேருந்து கஸ்டமர் 1க்கு போயிட்டு திரும்பி வரும், அதே மாதிரி 2க்கு போயிட்டு திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இப்போது 10 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வேர்ஹவுஸ்லேருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் போயிட்டு வருது. இப்போ ஒரு கஸ்டமருக்கு போயிட்டு வரும்போது எவ்வளவு நேரம் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அந்த கஸ்டமருக்கு தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாம் லோட் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் ஆகும், லோடிங் டைம் என்று பெயர். அப்புறம் அது அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம், அந்த வேர்ஹவுஸ்லேருந்து கஸ்டமர் இருக்கும் இடத்துக்கு ட்ரக் போகும். அப்புறமா அங்கே இறக்குவது அன்லோடிங் அப்படின்னு பேர், அதுக்கு டைம் ஆகும். அப்புறம் எம்டி வந்து திரும்பி வருகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4ம் சேர்ந்து ஒரு டைம். இப்போ அந்த மாதிரி 10 கஸ்டமருக்கும் டைம் நம்ம தெரியும்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க எவ்வளோ தள்ளி இருக்காங்க, அதற்கு தகுந்தாற் போல் எவ்வளவு பொருட்கள் இருக்குது, அது தகுந்தாற் போல் அந்த டைம் மாறும், அது நமக்கு தெரியும் என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த 10 கஸ்டமருக்கு உண்டான டைம் நமக்கு தெரியும். இப்போ ஒரு ட்ரக் இருக்குது, 8 மணி நேரம் இருக்குது. ஸோ 2 கேள்விகள் வரும். இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை கஸ்டமரை முடிக்க முடியும், அவங்களுடைய டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இரண்டாவது முக்கியமான கேள்வி, 10 பேருடைய டிமாண்டையும் மீட் பண்ணணும் இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னாக்க எத்தனை ட்ரக்கு நமக்கு தேவை, ஒரு ட்ரக்கில் முடிக்க முடியுமா, 2 வேணுமா, 3 வேணுமா, எத்தனை ட்ரக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த ரெண்டையுமே இந்த பின் பேக்கிங் அப்படிங்கிறது மூலமாக பார்க்கலாம். முக்கியமாக இரண்டாவது கேள்வி, எத்தனை ட்ரக் தேவை அப்படிங்கிறத இந்த பின் பேக்கிங் அப்படிங்கிறது மூலமாக பார்க்கலாம். அப்போ இந்த பின் பேக்கிங் என்றால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல விளக்கணும். அது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக விளக்குறேன். ப்ராப்ளமை வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். கிவன் அ பின் ஆஃப் கெப்பாசிட்டி C greater than 0 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. ஒரு உதாரணம் மூலமாக அதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான உதாரணம். பல புத்தகங்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த உதாரணத்தை உபயோகிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம், விளக்குவதற்கு எடுத்துக்கலாம். அப்போ 10 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஐட்டமுடைய சைஸிங்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அது வந்து ஒரு டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு, மாற்றி மாற்றி கொடுக்கல. அது எந்த ஆர்டரில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நம்ம சார்ட் பண்ணி பெரிய இதுலேருந்து சிறிய இது வரைக்கும் டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐட்டம்ங்கிறத நீங்கள் வந்து ஒரு குச்சி, ஸ்டிக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக 10 ஸ்டிக் இருக்குது. ஒரு ஸ்டிக்கு 44 சென்டிமீட்டர் இல்லை இன்ச் எது வேணால் இருக்கலாம். 44, 24, 24, 10 இருக்குது. இந்த 10 குச்சிகளை பைகளில் போட வேண்டும். ஒரு பையின் அளவு 61. இது பேர் 1 டைமென்ஷனல்னு பேர். ஏன்னா குச்சிகளை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் போட முடியும், சைடில் வைக்க முடியாது. அதனால தான் 1 டைமென்ஷனல்னு பேர். இப்போ 44 குச்சியும் 24 குச்சியும் எடுத்தோன்னா அது ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோன்னாக்கா நமக்கு 68 ஆகிடுறது. அது வந்து ஒரு பையில் போகாது. அதே நேரத்தில் இந்த 44யும் 2 6யும் கூட வைக்கலாம், இல்லை 2 8 கூட வைக்கலாம். ஒரு பையில் போயிடும், 60 ஆகிடும். 44ம் 16ம் 60 வச்சுடலாம், 61க்குள்ளே போயிடும். அந்த பையின் அளவை விட அதிகமாக ஆகக்கூடாது. எவ்வளவு குறைந்த பைகளில் இதை போட முடியும்? வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பின்ஸ்? இந்த பின்னுங்கிற வார்த்தையை வந்து நம்ம இங்கே பையின்னு யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பின்னாக்கா பெட்டின்னு எடுத்துக்கலாம், பை என்று எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு குறைந்த அளவான பின்களில் இதை போட முடியும் அப்படிங்கிறது வந்து பின் பேக்கிங் ப்ராப்ளம் என்று பெயர். அதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 நம்பரையும் கூட்டிட்டு அது 61ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும் எத்தனை பின் தேவை அப்படின்லாம் தெரியும். அதெல்லாம் பண்ண முடியும். சில நேரங்களில் அதுக்குள்ளே பண்ண முடியாது, சில நேரங்களில் அதுக்குள்ளே பண்ண முடியும். கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் இது வந்து 44, இதை கூட்டிடலாம். 44, இந்த 2 24ங்கிறது 48, 22 21 43, 43 17 60, 8 6 14 28. ஸோ ஆக இந்த 10 நம்பர்களுடைய கூட்டு வந்து 8 4 12 8 20,
4 2 6 4 10 16 18 180. பின் சைஸ் 61. ஆக நமக்கு 2 புள்ளி இத்தனை பின் கண்டிப்பாக தேவை. ஆக 3க்குள்ளே அதை முடிக்க முடியுமா அல்லது 4 தேவையாங்கிறது ஒரு சிம்பிளான கேள்வி. 4 பின் எடுத்தோன்னா நமக்கு 244 வரைக்கும் நமக்கு அளவு இருக்குது. 180 தான் தேவை. ஒரு மாதிரி போட்டு முடிச்சிட முடியும். 3க்குள்ளே முடிக்க முடியுமா, 183க்குள்ளே முடிக்க முடியுமாங்கிறது கேள்வி. இது பேர் தான் பின் பேக்கிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை இன்னொரு 2 விதமாகவும் இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இன்னொரு விதமாக சொல்வது என்னன்னாக்க, நம்மக்கிட்ட 61 லெங்க்த்தில் நிறைய குச்சிகள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எல்லா குச்சிகளோட லெங்க்த்தும் 61. பல குச்சிகள் இருக்கின்றன. நான் ஒருத்தரை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் இந்த குச்சிகளை எடுத்துக்கொண்டு ஒரு 44 லெங்க்த்து கொடுங்க, 2 24 லெங்க்த்து கொடுங்க, ஒரு 22 லெங்க்த்து கொடுங்க, அதை உடைத்து கொடுங்க அப்படின்னாக்கா அவர் குச்சிகளை எடுத்து உடைச்சி பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக 10 லெங்க்த்து தேவை. 10 குச்சிகளை எடுத்து உடைத்து இதை எடுத்துட முடியும். நான் அவர்கிட்ட இன்னொன்று சொல்லுவேன், நீங்கள் 10 குச்சிகளில் ஈஸியாக செஞ்சிட முடியும், ஆனால் குறைந்த அளவு குச்சிகளைத்தான் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் போட்டோம்னாக்கா ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. உடனே யோசிப்பாங்க, 3 குச்சி எடுத்து உடைச்சாலே அதிலே பண்ண முடியுமா இல்லை 4 வேணுமா அப்படின்னு நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். மொத்தம் 180 லெங்க்த்து வேணும். 3 குச்சி எடுத்தால் 183 லெங்க்த்து கிடைக்குது. அதுக்குள்ளேயே முடிச்சிட முடியுமா அப்படிங்க. அதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய ஒரு அழகான விஷயம். 3வது விதமாக கூட இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். எல்லாமே ஒரே இது தான். 3வது என்னென்னா, இந்த 10 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 10 நம்பரை நீங்கள் குரூப்பாக பண்ணுங்க. ஒரு குரூப்பில் நீங்கள் போடுற நம்பர் 61 விட ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதாவது ஒரு 44யும் 24யும் ஒரே குரூப்பில் போட முடியாது. 44யும் 17யும் போடலாம், 44யும் 21யும் போட முடியாது. 8 8 6 6 எல்லாம் போட்டுக்கலாம். போட்டால் கூட 28, அது கூட 17 போட்டால் 45 போட்டுக்கலாம். இந்த 5 கூட சேர்த்து ஒரே குரூப்பில் போட்டுக்கலாம். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் குரூப்ஸ் சச் தட் ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிற நம்பர்களுடைய கூட்டுத்தொகை 61 அதற்கு கம்மியாகவோ இருக்க வேண்டும். குறைந்த அளவு குரூப் வேணும். 3 விதமாக இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். 3மே நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஒன்று தான். நான் சொன்ன விதம் தான் 3 முறைகளை ஒழிய கணக்கு ஒன்று தான். அதன் பெயர் பின் பேக்கிங் ப்ராப்ளம் என்று பெயர். இதை சாதாரணமாக ஒரு இன்டிஜர் ப்ரோக்ராமிங் மூலமாக சால்வ் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தை நிறையா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கூட இந்த ப்ராப்ளத்தை படிப்பீங்க. அதில் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் இந்த ப்ராப்ளத்தை பற்றி நிறையா ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு ஹியூரிஸ்டிக் என்ற முறை, அதை முறையில் சால்வ் பண்ணலாம். அது இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போ என்ன பண்ணுறோம், டிக்ரீசிங் ஆர்டரில் போட்டாச்சு. ஸோ ஒரு சிம்பிளாக சொல்யூஷன் வேணும் அப்படின்னு போட்டிங்கனாக்கா, முதல் பின் 1 அப்படின்ற எடுத்துக்கொண்டு இந்த 44 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பின்னில் போயிடும். 44 இதில் போயிடும். ஸோ முதல் பின்னில் இந்த 44 போயிடும். அடுத்து 24 எடுத்து இந்த பின்னில் போட முடியுமான்னு பார்த்தா போட முடியாது. அதனால் 2வது பின்னை உண்டாக்கி அதில் 24 போட்டு விடலாம். 3வது 24 முதல் பின்னில் போகாது, ஏன்னா 61 தாண்டிடும். ஆனால் 2வது பின்னில் போகும். ஸோ 24 போட்டு விடலாம். 4வது நம்பர் 22 முதல் பின்னில் போகாது, 61 தாண்டிடும். 2வது பின்லையும் போகாது, 70 கிட்ட வந்துடும். ஆக 3வது பின் வேண்டும். ஸோ அதில் 22. அப்புறம் 21 எடுத்துன்னா முதல் பின்னில் போகாது, 2வது பின்லையும் போகாது. ஆனால் 3வது பின்னில் போகும், ப்ளஸ் 21. 17 எடுத்துக்கொண்டால் 44லேயே போயிடும். 44ம் 17ம் 61. ஸோ பின் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது 8. 24 24 48 ப்ளஸ் 8 56. அடுத்த 8 போடும்போது இங்கே 56 இருக்குது. அதனால அடுத்த 8 போட முடியாது, இங்கே தான் போடணும். 43 8 51. அதுக்கப்புறமா 6 இங்கே 2வது பின்னில் வருமானு பாருங்கள். 24 48 8 56 6 62 வராது. ஆக 6 இங்கே வரும்.
43, 8, 51, 6, 57. இன்னும் கடைசியில் ஒரு 6 இருக்குது. அது 2லேயும் வராது, 3லேயும் வராது. 4வது பின் போட்டானாக்கா அதில் 6 இருக்குது. ஸோ 4 பின் தேவை. இது வந்து ஹியூரிஸ்டிக் முறை என்று பெயர். இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த கணக்குக்கு ஆக்சுவலாக 3லேயே போட்டுடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சில இதெல்லாம் பண்ண முடியும். அது எப்படி போட முடியுங்கிறதையும் செய்ய முடியும். இப்போ வந்து 24, 24, 48. ஸோ 48ஓட அந்த 2 6 அங்கே போட்டிங்கன்னாக்கா 12, 60 ஆகிடும். இந்த 43ஓட 16 போட்டிங்கன்னாக்கா 59 ஆகிடும். ஸோ 3 பின்லேயே முடிச்சிட முடியும். அது ஆப்டிமைசேஷன் பெயர், அதில் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹியூரிஸ்டிக்கில் 4 பின் தேவைப்படுகிறது. ஹியூரிஸ்டிக்கில் தான் சாதாரணமாக இதை சால்வ் பண்ணுவோம். இந்த கணக்குக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக இதை மட்டும் சொல்லிவிட்டு, இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு பேர் வந்து பெஸ்ட் ஃபிட் டிக்ரீசிங் ஹியூரிஸ்டிக்னு பேர். டிக்ரீசிங்கிற பேர் எதுனாலனாக்கா டிக்ரீசிங் ஆர்டரில் போட்டு பண்ணுறோம், அதனால டிக்ரீசிங் ஹியூரிஸ்டிக். இது நம்ம ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃபிட்டும் அதே தான் கொடுக்கும், பெஸ்ட் ஃபிட்டும் அதே தான் கொடுக்கும். நம்ம பண்ணது ஆக்சுவலாக பார்த்தா ஃபஸ்ட் ஃபிட்டு ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டு எதில் போயிடுறதோ அதில் போட்டுடுறது. எதுலேயுமே போகலன்னா இன்னொன்று க்ரியேட் பண்ணி போடுறது. அது பேர் ஃபஸ்ட் ஃபிட்டு. பெஸ்ட் ஃபிட்டுனாக்கா 2ல் போகும்னாக்கா அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறது. நம்ம போட்ட முறையில் 2ல் போகவே இல்லை, 1ல் தான் போயின்னு இருந்தது. அதனால் ஃபஸ்ட் ஃபிட் என்றே எடுத்துக்கொள்ளலாம். 4 கொடுக்கும். இந்த உதாரணம் வந்து ஒரு நல்ல உதாரணம். இது ஒரு விதமான கவுண்டர் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் ஃபிட் வந்து 3ல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள். ஆப்டிமைசேஷன் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள். இப்போ இதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ண போகிறோம்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதைத்தான் நான் வந்து இதை நீங்கள் இதே கணக்கை நீங்கள் வேறு மாதிரி பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னாக்கா, 10 கஸ்டமர் இருக்காங்க. முதல் கஸ்டமருக்கு நாம் ஒதுக்க வேண்டிய நேரம் 44, 2வது கஸ்டமருக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் 24. அந்த மாதிரி 10 கஸ்டமர்களுக்கு பொருட்களை எடுத்து கொடுத்து விட்டு திரும்பி வர நேரம் இருக்குது பாருங்கள். அதாவது நாம் அவர்களுக்காக ஒதுக்க வேண்டிய நேரம் இந்த 10 நேரங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரக்கினுடைய நேரம் 61. எத்தனை ட்ரக்கு தேவை, மினிமமாக எத்தனை ட்ரக்கு தேவை அப்படிங்கிற கேள்வி வந்து இதே கேள்வி தான். 10 குச்சிகள் இருக்கின்றன, இந்த லெங்க்த்து, அவை பையில் போட வேண்டும். பை மொத்தம் 61. எத்தனை மினிமம், எத்தனை பை தேவை அப்படிங்கிற பின் பேக்கிங் ப்ராப்ளமாக இது மாறுகிறது. இந்த அப்ளிகேஷன் வந்து இது ஒரு நல்ல அப்ளிகேஷன். இது வந்து இது ரியல் லைஃப்பில் வந்து இது ஒரு நிறுவனம் வந்து அந்த மாதிரி பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படி செய்வது அப்படின்னு ஒரு நிறுவனத்தோடு பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி செய்வது, இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பல வருடங்களுக்கு முன்னால் கொடுத்தது. அதை வைத்துக்கொண்டு இந்த கணக்கை நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவல் நம்பர்ஸான்னு கேட்டால் இல்லை, நான் க்ரியேட் பண்ண நம்பர் தான் இது. ஆனால் வந்து இந்த நம்பர் உண்மையான அந்த அப்ளிகேஷனில் இருந்த நம்பர்கள் வேறு. ஆனால் அப்ளிகேஷன் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது அது எப்படி வரும்னா, டிமாண்ட் இருக்கும். இன்றைக்கி கொடுக்கலாம், இல்லை நாளைக்கு கொடுக்கலாம், 3வது நாளில் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆக அது இன்றைக்கி எடுத்துக்க போகிறோமா இல்லை நாளைக்கு எடுத்துக்க போகிறோமான்னு ஒரு டெசிஷன் வரும். அதே மாதிரி நேற்று வந்த டிமாண்டில் மீட் பண்ணாதது இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதை முதல்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல எடுத்துக்கொண்டு இன்றைக்கி எதை அக்காமடேட் பண்ண முடியும், எது நாளைக்கு போகும், அந்த மாதிரிலாம் அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் வரும். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற கணக்கில் அதெல்லாம் வராது. நம்ம ஒரே நாள் எடுத்துக்கொண்டு அந்த நாள்லேயே முடிச்சுடணும் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 12 கஸ்டமர் இருக்காங்க. அந்த டைம் வந்து 99, 95, 94லாம் நான் 776லாம் கூட கொடுத்துருக்கேன். யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு பொருட்களை லோட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அன்லோட் பண்ணி திரும்பி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 நிமிடங்கள்லாம் பண்ண முடியாது, நிறையா டைம் தேவை. இதே 6 மணி நேரம்னாக்க 99 மணி நேரம் எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒரு புக் ப்ராப்ளம் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அந்த புரிந்து கொள்வதற்கும் சால்வ் பண்ணுவதற்கும். ஈச் ட்ரக் இஸ் அவைலபிள் ஃபார் 240 minutes. கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்டட் இன் மெனி திங்ஸ். முதல்ல வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும். எவ்வளோ மினிமம் ட்ரக்கில் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்.
அந்த ரியல் லைஃப் உதாரணத்தில் நான் பண்ணும்போது வேறு சில இது கூட வரும். சில சமயம் அவங்களே வந்து ட்ரக்கு வச்சுட்டு இருப்பாங்க, சில சமயம் வந்து ட்ரக்கை ஹையர் பண்ணுவாங்க. ட்ரக்கை ஹையர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ட்ரக் எவ்வளோ ஹையர் பண்ணணும்னு வரும். ட்ரக்கை ஹையர் பண்ணுறது பொருளுக்கு தகுந்தாற் போல் அது மாறும். சில சமயம் வந்து இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த பெட்ரோல், டீசல் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொண்டு போகும் ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஸ்பெஷலாக இருக்கும். அதில் இன்ஃப்ளேமபிள்லாம் போட்டிருக்கோம். அதனால் எல்லா ட்ரக்லேயும் அமுச்சிட முடியாது. அந்த மாதிரி அதில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளமில் வரும்போது உங்களுக்கு வரும். ஒரு நிறுவனத்துக்காக செய்யும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுதோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் என்று பெயர். அந்த நிறுவனத்திற்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் ப்ராப்ளம் மாறும். சாதாரணமாக பொதுவாக ஒரு கிளாஸில் எடுக்கும்போதோ ஒரு வகுப்பில் எடுக்கும்போதோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸில் எடுக்கும் பொழுது ஜென்ரலாக ப்ராப்ளம் எடுத்துப்போம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளமை கொடுக்காம ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் த டைம் ஸ்பெண்ட் பை ஈச் ட்ரக் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இப்போ என்னன்னாக்கா 4 ட்ரிப்பு போகிறதுன்னு வச்சுக்கோம். ஒரே ட்ரக்கு வந்து 4 இல்லை 4 ட்ரக்கு தேவைன்னு இப்போ இந்த கணக்கு போன உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் 4 ட்ரக்கு தேவை அப்படின்னு எடுத்துப்போம். இல்லை 4 ட்ரிப்பு தேவை அப்படி சொல்லலாம். இப்போ அவர்கிட்ட 61 நிமிடம் தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ட்ரக்கு தேவை. 4 ட்ரிப்பு பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ட்ரிப்பே 61 ஆகிடும். ஸோ 4 ட்ரக்கு தேவை. 4 ட்ரக்கும் போது இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மொத்தம் 10 ட்ரிப் இருக்குது, 4 ட்ரக்கு தேவை. 2 3 4 1. ஸோ ஒருத்தர் 4 இடத்துக்கு 4 தடவை போயிட்டு வரணும். அதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த 10ல் 3 3 2 2 வைக்க முடியுமான்னு பேலன்ஸ் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து 61 நேரமும் உபயோகத்தில் இருக்கிறது, இன்னொன்று வந்து 56ல் உபயோகத்தில் இருக்கிறது, மூணாவது 43 57ல் உபயோகத்தில் இருக்கிறது, 6வது 6 நிமிடம் தான் உபயோகத்தில். ஸோ பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே ஈக்குவலாக பண்ண முடியுமா அப்படின்னு பண்ண. அது 2வது கேள்வி. அதே மாதிரி ஆர்டரை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அவங்கள்ட்ட 3 ட்ரக்கு தான் இருக்குன்னாக்க அது 61 நிமிடங்களில் முடிக்க முடியுமா, இன்னும் அதிகமாக தேவையா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதே மாதிரி 4 ட்ரக் தான் இருக்குது, இந்த டைம் தான் அவைலபிளாக இருக்குது, அதுக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி 5 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 கேள்விகளுக்கும் எப்படி விடை வருதுங்கிறத இப்போது பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நான் இதை ஒரு ஆப்டிமைசேஷனாக அதை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. xij ஈக்குவல் டு 1 இஃப் ஐட்டம் ஐ கோஸ் டு பின் ஜே. இதை பின் பேக்கிங்காக காமிச்சிருக்கேன், அதனால் ஐட்டம்னு சொல்கிறேன். ஒரு கஸ்டமரோட இதை வந்து ஐட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு ட்ரக்குன்னு நம்ம சொன்னதை ஒரு பின் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் ரெண்டும் சேம் தான். இதை பின் பேக்கிங் ப்ராப்ளமாக எடுத்துக்கொண்டதுனால் ஒரு கஸ்டமர் ஆர்டர் என்பதை ஐ என்று எடுத்துக்கொண்டு ஒரு பின் அல்லது ஒரு ட்ரக் என்பதை ஜே என்று எடுத்துக்கொண்டு பண்ணுறோம். லெட் பிஐ பி தி லெங்த் ஆஃப் ஐட்டம் ஐ. அதாவது இந்த ஒரு ஐட்டமுடைய நேரம் வந்து இங்கே லெங்த் பிஐயாக வந்துடுறது. கேபிட்டல் பிங்கிறது பின் லெங்த். 240 மினிட்ஸ்னு இந்த கணக்கில் போட்டிருக்கோம், அதான் பின்னு. இந்த 98 998 இதெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இது 2 வெவ்வேறு உதாரணங்கள். இந்த முதலில் கொடுக்கப்பட்ட உதாரணம் பின் பேக்கிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட உதாரணம். 2வது இந்த நம்ம போட போகிற உதாரணமானது ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. நம்பர்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பல நிறுவனங்கள் இந்த விதமான ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளான சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சால்வ் பண்ணுறது அவ்வளோ கொஞ்சம் கடினமானது தான், ஆனால் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ பின் பேக்கிங் முறையில் பண்ணுறதுனால பண்ணுறோம். இப்போ சால்வ் பண்ணதுக்கப்புறமா லெட் யூ பி தி மேக்ஸிமம் லோட் ஆன் அ வெஹிக்கிள் அண்ட் பி த மினிமம் லோட் ஆன் த வெஹிக்கிள். நான் முதல்ல என்ன சொல்கிறோம், பேலன்ஸ் தி ஒர்க் லோடுங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். நான் பேலன்ஸ் தி ஒர்க் லோடு காமிக்கிறேன். அதாவது 2வது நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பேலன்ஸ் த ஒர்க் லோட் ட்ரை பண்ணுறோம். முதல்ல சால்வ் பண்ணும்போது வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சால்வ் பண்ணும்போது டைரெக்டாக பின் பேக்கிங் ப்ராப்ளமை ஆப்டிமைசேஷனில் போட்டு சால்வ் பண்ணலாம், அல்லது அந்த நான் சொன்ன ஹியூரிஸ்டிக் முறையிலையும் அதை பண்ணலாம்.
இப்போ ஹியூரிஸ்டிக் முறையில் உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்டுறேன். ஆப்டிமைசேஷன் முறையில் பண்ணலை, ஹியூரிஸ்டிக் முறையில் கையில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மொத்தம் 240 இருக்குது. ஸோ பின் 1 என்று எடுத்துக்கொள்வோம். 99ங்கிறது பின் 1ல் போட்டுருவோம். ஏற்கனவே டிக்ரீசிங் ஆர்டரில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் பின் 1ல் 99 போட்டுடலாம். அடுத்தது வந்து 98. 99யும் 98யும் கூட்டினா 240க்குள்ளே வந்துடும். அதனால் 98ங்கிறது முதல் பின்லேயே போயிடும். மூணாவது நம்பர் 95. அதை முதல் பின்னில் போட முடியாது, ஏன்னா எக்ஸீட் ஆகிடும். ஸோ பின் 2 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி 95 இந்த பின்னில் போட்டுக்கலாம். அதற்கு அடுத்தது 94. 94 முதல் பின்னில் போகாது, 240 எக்ஸீட் ஆகிடும். ரெண்டாவது பின்னில் போக முடியும், அதனால் இந்த 95யும் 94யும் இதில் போட்டுடலாம். அதுக்கு அடுத்த நம்பர் 91. ஸோ பின் 3 என்பது 91 முதல் பின்னில் போகாது, ரெண்டாவது பின்னில் போகாது, மூணாவது பின்னில் போகும் 91. அடுத்த நம்பர் 55. முதல் பின்னில் போகாது, 240 தாண்டிடும், ரெண்டாவது பின்லேயும் போகாது, ஆனால் மூணாவது பின்னில் இந்த 55ல் போகும். அதுக்கு அடுத்த நம்பர் 29. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 99 + 98 197. 197ம் 29ம் கூட்டினா 240க்குள்ளே இருக்குது. ஆக 29ங்கிறது இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது 24. அந்த 24யும் தூக்கி ஃபஸ்ட் பின்னில் போட முடியாது, எக்ஸீட் ஆகிடும். செகண்ட் பின்னுக்கு வந்தீங்கன்னா 189 + 24 ஈஸியாக போகும், +24 240க்குள்ளே போயிடும். அதுக்கு அடுத்தது 16. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ முதல் பின்னுடைய லோடு எவ்வளோன்னா 197 + 29. 197 + 30ங்கிறது 227. ஸோ லோடு வந்து 226ல் இருக்குது. 9 8 17 9 26க்கு 2, 11 + 9 20 22 226ல் இருக்குது. இரண்டாவது பின்னுடைய லோடு 189 + 24 193 213ல் இருக்குது. மூணாவது பின்னுடைய லோடு வந்து இப்போ 91 + 55 146ல் இருக்குது. இப்போ 24 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த 16 இப்போ எடுக்கணும். அந்த 16 வந்து 226ஓட கூட்டினா 242 ஆகிடுறது, அதனால் முதல் பின்னில் போகாது. அந்த 16 எடுத்து ரெண்டாவது பின்னில் போட்டோம்னாக்க 213 + 16 229 ஆக போகும். இது இப்போ 229 ஆக மாறுகிறது. 229 ஆக மாறுகிறது. அதுக்கு அடுத்தது 7. ஸோ 226 + 7 233 போகும், +7 233. அதுக்கு அடுத்த 7ம் போகும், 240. ஸோ +7 240 கரெக்டாக போயிடும், 240. அதுக்கு அடுத்த 6 ஒன்று தான் இருக்குது, அது 2 முதல்ல போகாது, ரெண்டாவதுல போயிடும், +6 229ங்கிறது 235 ஆக போய்விடும். ஆக 3 வெஹிக்கிளில் கம்ஃபர்டபுளாக போயிடுறது. ஆனால் ஒன்று 240, ஒன்று 235, ஒன்று 146. 3ல் கம்ஃபர்டபுளாக போய்டுறது. 2ல் கண்டிப்பாக போக முடியாது. ஸோ 3 கண்டிப்பாக தேவை. அதனால் 3 தான் ஆன்சர். ஹியூரிஸ்டிக் வந்து 3 பின் கொடுத்துருது. ஏன்னா கண்டிப்பாக 2ல் போட முடியாது. ஏன்னா 2ல் போட்டோன்னா நமக்கு மொத்தம் 480 தான் இருக்குது. நமக்கு தேவையான இது வந்து 480 விட அதிகம். அதனால் 2 பின்னில் போக முடியாது. 3க்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் 3 அல்லது மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் 3க்கு ஆன்சர் வந்துடுது. ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சால்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு அடுத்த இதில் காமிச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் லோட், மினிமம் லோட் அப்படின்னு ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை குறைக்கிறோம் இதில். இப்போ 3 லோடு வந்து 240, 235, 146. ஸோ லோடு வந்து பக்கத்தில் இல்லை.
பக்கத்தில் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி கொண்டு வரணும். லெட் யூ பி தி மேக்ஸிமம் லோட், லெட் வி பி த மினிமம் லோட். ஸோ அந்த கேப்பை குறைக்கிறோம். அந்த கேப்பை குறைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மேக்ஸிமம் லோடு குறையும். ரெண்டு விதமாக பண்ணலாம். மினிமைஸ் யூ மைனஸ் வி பண்ணலாம், இல்லை மினிமைஸ் யூன்னே பண்ணலாம். மேக்ஸிமம் லோடையே குறைச்சிடலாம். ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். அதுக்கு உண்டான கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னாக்கா 3 ட்ரக்கு யூஸ் பண்ணுறோம். ஆக 3க்கும் சிக்மா பிஐ எக்ஸ்ஐஜே லெஸ் தென் ஈக்குவல் டு பி. எது ட்ரக்குக்குள்ளே எவ்வளோ ஐட்டமை பின்னுக்குள்ளே போடுறோமோ பின் கெப்பாசிட்டியை தாண்டக்கூடாது. ஒரு ஐட்டம் ஒரு பின்னுக்கு தான் போகும். மேக்ஸிமம் மினிமம் ரெண்டும் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூ அண்ட் வின்னு டிஃபைன் பண்ணுறோம். பைனரி எக்ஸ்ஐஜே ஈக்குவல் டு 0, 1. இது கிவன் நம்பர் ஆஃப் பின்ஸில் பண்ணிட்டோம். 3 பின்னை எடுத்துக்கொண்டு 3 ட்ரக்கை எடுத்துக்கொண்டு போடுறோம். சால்வ் பண்ணும்போது அழகாக கொடுக்குது 207, 207, 207. மொத்த தேவை நமக்கு 421, 621 மொத்த தேவை. ஒரு ட்ரக்கு 240 இருக்குது. ஆக 3 தான் போட முடியும், 2 போட முடியாது. இதை அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 3க்கும் 207 க்ளீனாக கொடுத்து முடிச்சது. பர்ஃபெக்ட் லோட் பேலன்ஸ். அது மட்டும் இல்லாமல் 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே கொடுத்துட்றது. முதல் ட்ரக்கை பார்த்தீங்கன்னா இந்த முதல் ட்ரக்கில் என்ன போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 21, 31, 10, 1 3 இது போகிறது. ரெண்டாவது ட்ரக்கில் வந்து 42, 52, 92 போகிறது. மூணாவது ட்ரக்கில் 13, 63, 73, 8 4 ஐட்டம் போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சாரி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 21, 31, 10, 1, 11, 1 4 கஸ்டமர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 42, 52, 92, 12, 4 கஸ்டமர். மூணாவதுக்கு 4 கஸ்டமர். அழகாக பர்ஃபெக்ட் லோட் பேலன்ஸ். பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் 4 கஸ்டமர் ரொம்ப அழகாக கொடுத்துருது. ஆப்டிமைசேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருது. கணக்கு அந்த மாதிரி வந்துடுது, அதனால கொடுத்துருது. இப்போ இதுவே நம்ம ஹியூரிஸ்டிக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டோம்னாக்க அட் ஒரு பாயிண்டில் வந்து மேக்ஸிமம் லோட் அட் எனி இன்ஸ்டன்ஸ் ஷுட் பி மினிமைஸ். மொத்தம் 3 ட்ரக்கில் தான் பண்ணுறோம். ஆனால் மேக்ஸிமம் லோடை வந்து மினிமைஸ் பண்ணியே கொண்டு போனோம்னாக்கா ஹியூரிஸ்டிக்கை 207, 205, 209 அப்படின்னு கொடுக்குறது. அது எப்படி இது வருதுங்கிறது உங்களுக்கு ஹியூரிஸ்டிக்கை ஒரு தடவை போட்டு காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்ததுங்கிறது. இதை காட்டும் பொழுது இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஹியூரிஸ்டிக் மட்டும் இதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பின் வந்து இந்த திருப்பி 12 ஐட்டம் எடுத்து முடிச்சுடலாம். ஃபஸ்ட் பின் வந்து 99 எடுத்துக்கும். டோட்டல் 99. இந்த டோட்டலை தனியாக எழுதிடுறேன். டோட்டல் 99. அடுத்த நம்பர் 98 எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் பின்னில் போட மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் பின்னில் போட்டோன்னாக்கா லோடு வந்து 99 + 98 போய்டுறது. ஸோ செகண்ட் பின்னில் ட்ரை பண்ணலாம். செகண்ட் பின்னில் 98 போகிறது. லோடு வந்து 98. அதே மாதிரி தேர்ட் பின்னில் 95 போகிறது. டோட்டல் லோட் 95. இப்போ ஃபோர்த்து வந்து 94. இந்த 94 இந்த ஃபஸ்ட்டு 99 போகும். ஆனால் போட்டோன்னாக்கா லோடு அதிகமாகிடும். இந்த 95 போட்டால் லோடு குறையிறது. ஸோ 99 + 94 189. அதே போல் இந்த 91 அப்படிங்கிறத பின் 3 போட மாட்டோம், பின் 2 போடுவோம். அப்போ தான் லோடு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லோடு குறையும். ஸோ 98 + 91 189 அப்படின்னு வந்துடும். இப்போ 91 வரைக்கும் போட்டோம். அடுத்தது 55 மேக்ஸிமம் போடும்போது பின் 1 போடலாம். 55 தாங்கும். மேக்ஸிமம் லோட் ஸ்டில் 189லேயே இருக்கும். 2 இப்போ 189 வந்துடுது. ஸோ 55 இங்கே போகும். மேக்ஸிமம் லோடு வந்து 99 + 55 154. அதுக்கு அடுத்தது 29. 154 + 29 போட்டிங்கன்னாக்கா 183. ஆக பின் 1 தான் போகும். மேக்ஸிமம் ஸ்டில் 189 இருக்கும். ஸோ இது 183க்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது 29க்கு அடுத்தது 24 இருக்குது. ஸோ 154 189 189. 24 வந்து 154 போகும்.
ஸோ ப்ளஸ் 24 போட்டிங்கன்னா 154 ப்ளஸ் 24 இஸ் 178. மேக்ஸிமம் இன்னும் 189லேயே இருக்குது. அதுக்கப்புறம் 16 தூக்கி நீங்கள் 178ல் போட்டால் 194 ஆக வரும். மீதி 2ல் போட்டால் இன்னும் அதிகமாகிடும். ஆக 16 இங்கே வரும். ஸோ 178ங்கிறது 194 ஆக வரும். இப்போ லோடு வந்து 194, 189, 189, மேக்ஸிமம் 194ல் இருக்குது. அப்புறம் 7 194ல் போட்டிங்கன்னா அது 201ல் போயிடும். ஸோ ஏதாவது ஒரு 189ல் போட்டுடலாம். ப்ளஸ் 7 196 ஆக மாறுகிறது. இப்போ மேக்ஸிமம் 196. அதுக்கு அடுத்த 7 வருது. ஸோ அந்த 7ஐயும் இதில் இங்கே போட்டிங்கன்னா இதுவும் வந்து 196 ஆக வருகிறது. ஸோ இப்போ 194, 196, 196. அதுக்கு அடுத்த 6ஐ போட்டிங்கன்னாக்க 194 ப்ளஸ் 6 200 என்று வருகிறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்கள் இங்கு வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹியூரிஸ்டிக் அல்காரிதம் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ லோட்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். 207, 205 அண்ட் 209 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். மீதி சில கேள்விகள் அங்கே இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.